பிரைஸ் லார்ட். வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது எபேசியர் 1:20-21-22. எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வாசலில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாய் தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாராம். அதுக்கு முன்னாடி அவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தாராம். பிதா சொன்னதை அப்படியே செய்தாராம். அருமை தேவ பிள்ளையே, இந்த காலவேளையை ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள். எவ்வளவாய் நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நாம் யார்கிட்ட சம்பளமாகிறோமோ அவரிடத்திலே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எங்கே வேலை செய்கிறோமோ அவரிடத்திலே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்மளை நடத்துகிற இடத்திலே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தாய் தகப்பனிடத்திலே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சபையினுடைய ஊழியக்காரனிடத்திலே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது பிதாவாகி தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.